வெல்கம் டு பாகா. நாங்க வெல்கம் டு பாசிஸ் கூட வாகா மாறிச்சு. அவ்வளவுதான், இனிமே வைப்பு தான். ஓ அதனாலயா? ஆமா, ஃபுல்லா இன்னைக்கு பாகா வந்து எப்படி இருக்குன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா. பாகா வந்ததுல த்ரோட் ஸ்வாகம் ஆயிடுச்சு. பாகா வந்து ஸ்வாகம் ஆயிடுச்சு. ஆமா, த்ரோட் ஆயிடுச்சு, வாய்ஸ் மாறிடுச்சு. பாத்தீங்களா, வாட்டர் சென்ஸ் சரியில்லை. ஏன் என்ன பண்ண காலைல இருந்து நீ? அப்போ ஒண்ணுமில்ல, வாட்டர் சரியில்லைன்னு சொன்னேன். நம்ம வந்ததே எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு. ஆமா, வந்து ரூம்ல தான் இருந்தோம். இப்பதான் சரி ஈவினிங்ல சரி நைட் வேர் லைஃப் வந்ததுல இதுவரையும் பண்ண ஒரே ஒரு ரூம் எடுத்ததுதான். நல்ல ரூம் தான். ரூம் நல்லா இருக்கு. அடுத்தது வரும். என்னது ஏதோ எல்லாம் போடுவாங்களே, என்னது இல்லடா, அந்த ஏதோ ஹோம் டூர். ஹோம் டூர் அதனால நம்ம ரூம் டூர் போடுறோம். ஐயோ, அது வேறயா? ஆமா, அந்த இல்ல இல்ல, இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சரி வந்தா இது மாதிரி ரூம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கறதுல பின்னாடி எனக்கு கேட்பாங்களா, ஒரு டவுட் கிளியர் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் என்னது இதெல்லாம் சொல்லிருங்க. ஆமா, ஏதோ சொல்ல வந்துட்டு மாதிரி நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம் வழக்கம் போல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆமா, இப்போ வந்து நான் வந்து பாகா பீச். ஆமா, பாகால வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பனிங்கா இருக்கும். ஆமா, ஹாப்பனிங் டைம் வந்து டெய்லி எப்பவுமே வந்து ஹாப்பனிங்கா இருக்கிற டயர் தான் இது எல்லாமே. வந்து டிஸ் எண்ட்ல இருந்து இங்க ஒரு ஹில்ஸ் இருக்குது. இங்க எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லா லைட்டிங் போட்டு ஃபுல்லா பார் பார்ட்டி தான். ஃபுல்லா ஒரு ஹாப்பனிங்கா ஒரு பார்ட்டியா தான் இருக்கும். அந்த பார் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா, அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டிங் பார்த்தா நீங்க கையில ஒரு லைட்டிங் மாட்டி விட்டாங்க கையில. இந்த லைட்டிங் நாங்க அதுக்கு மாத்தணும். இது மாதிரி செஞ்சிருந்தா ஒரு ஃபன் அது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். வரலாம், சும்மா ஒரு ஹாப்பனிங்கா ஒரு வாக்கிங்கா அப்படியே லைட் ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா பாக்கணும்னா இந்த பாகா நீங்க ட்ரை பண்ணலாம் நைட் டைம்ல. அது நீங்க பண்றதுனால வரலாம் சொல்லக்கூடாது. நிறைய நடக்குது, அதனால அவங்களும் அதுக்கும் வரலாம். அங்க நிறைய பப் அது இது டான்ஸ் அப்படி இங்க பாருங்க, இவர் கப்புள்ஸ். இந்த பாருங்க, இவர் கப்புள்ஸ். இந்த கோவால வந்து சொல்ல தாக முடியலடா. வந்து ஒரு 30 நாள் ஹிந்தி கத்துக்கணும் எப்படின்னு போல. இந்த அரவரை ஹிந்தி சொல்ற பேசுற கட்டா ஓகே தானே உனக்கு? ஆக்சுவலா ஹிந்தி தெரிஞ்சாலே கத்துக்கத்துல அரவரை தான் வரும். பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அரவரை ஹிந்தி கத்துக்கிற வரும். இன்னும் வர குறையா வர எல்லாருக்கும் தெரியும். आपका नाम क्या है, बोल रहे हैं, दूसरा कौन सा में है, चप्पल निकालो. அதெல்லாம் ஒரு கொஞ்சம் வரும். சரி, அப்படியே இத அப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு. ஆமா, இப்ப அடுத்த ஸ்பாட் வந்திருக்கோம். அடுத்த ஸ்பாட் என்ன ஸ்பாட்னா அப்படியே வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஆமா, அப்படியே என்ன அடுத்து வேற போறோம் வாக்கிங்கா. அதே வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி. அது வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரி ஓகே, சர்ப்ரைஸ் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு அதுவும் சேம் எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா லென்த்தா போனோம்ல நம்மளுக்கு. ஆமா, அதான் சேம் எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த பார் பக்கத்துல கேண்டில் லைட் டின்னர் வேற. ஐயோ, இதெல்லாம் நீ நானே வந்து சாப்பிட்டுனாரா யூஸ்? அதுதான் நானும் கேக்குறேன். எதுக்கு எங்க வரீங்க? என் கூட வராங்கன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்க. ஓகே, அதான் சொல்லணும், நீங்களும் கேட்கவும் மாட்டீங்க. ஓகேவா? பின்ன நீங்க மட்டும் நான் என் கூட வர கேட்கவா போறீங்க? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆமா, சரி ஓகே, அப்படியே பாத்துட்டு அப்படியே இந்த ஹாப்பனிங் அப்படியே பாத்துட்டே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்ல போயிட்டு இதே ஸ்பாட்டுக்கு நம்ம நாளைக்கு மார்னிங் வர்றோம். அப்படியே இந்த இடம் டோட்டல் சேஞ்சா இருக்கு பாருங்களா, சூப்பரா இருக்கும். ஓகே, அந்த லைட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாம ஹாப்பனிங்ஸ் எதுவும் இல்லாம ஃபுல்லா எம்டியா இருக்கும். நல்லா க்ரௌடடா இருக்கும். சூப்பரா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு நிறைய ஸ்பாட் நோட் பண்ணிருக்கிறேன். நாளைக்கு அந்த எல்லா ஸ்பாட்டுக்கு நம்ம போறோம். நம்ம கண்டிப்பா இன்னைக்கு வந்து டயர்ல நம்ம வந்து நிறைய ஸ்பாட்ல பாத்து போங்க. ஆமா, பிடிச்சிராங்க. கரெக்டா பிளான் பண்ணி தான் போறான். அவனே பார்த்து தான் போயிருக்கிறான். சரி ஓகே, ஆல்ரெடி நிறைய கடுப்புல எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றது தெரியாம நம்ம இது வந்து எஸ்கேப் ஆகிறதா அவனுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஆமா, இது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் வரலாம், ஒரு ஃபன் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இதுல ரொம்ப இருக்கு இது இருக்கு அதுன்னு சொல்றதுலாம் எதுவும் கிடையாது. ஆமா, லைட்டிங்க ஜாலியா அப்படி வைப் பண்ணோமா போனோமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, ஓகே ஓகே, நம்ம அப்படியே ஸ்பாட் நாங்க போறோம். அப்படியே கண்டிப்பா சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் உனக்கு ஹிந்தி கத்துக்கணும். அது எத்தனை நாள்? இப்போ ஸ்பாட்ல கத்து தருவா ஹிந்தி உனக்கு? அது கொஞ்சம் தெரியும். புதுசா அவ்வளவுதானே? இல்ல நம்ம இது
புரியுதா? புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்கு. பாருங்க தோகராம்பு சஞ்சய் இங்க வாப்பா. கையா மாறிட்டான். இந்தா. எங்கடா இது? இந்தா, இதை உங்க சரி பண்ணு. சரி பண்ணுவா. இதோ இவன் ஏதோ சொல்லணும் பாம்பு. பீஸ்ல பையா தேவையா அது என்ன ஏதோ சொல்ற? அது தேவ பையாடா. ஏய் உன ஹிந்தி தான கத்தற சொன்ன. பீஸ்ல இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பீஸ்ல பையா தேவ பையா. தேவ பையா ஐயா அண்ணா தமிழ் அண்ணா. தமிழ் அண்ணா தமிழா சோட்ட பையான்னு சொல்லிடு. छोटा भैया. அவ்வளோ நானே அரவணை ஹிந்திடா. 20 रुपया छोटा भैया देव भैया 20 रुपए का பீஸ் பண்ணா தெரியுமா? நெய்யே அசிமா திட்டுறாரு. பீஸ் பண்ண நெய்யே பையா. ஹிந்தி கதை சொல்லி அவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லி அவர்கிட்ட அவர் கொடுத்துருன்னு பண்ணாரா? என்ன அவர்கிட்ட நீயே கேட்கல. ஒன்னும் இல்ல 20 ரூபான்னு சொன்ன, வேற எதுவும் இல்ல. 20 ரூபாய் பேக்கடா கொடுத்துரு. அதுதான் தேவ பையா வாங்கல. ஓ இப்ப சேல்ஸ் பண்றீங்க ஆமா 20 ரூபாயா? தேவ பையா தேவ பையா. அது வார்த்தை இவங்க சொல்லுங்க. நான் வேற ஏதாவது 20 ரூபாயா தேவ பையா சொல்லி வித்துட்டு வரேன். அந்த ரைட்லயே குளிய சொல்ற ஒரே ஆளு தான். மச்சா ப்ரோ. மச்சான், சரி இப்ப சேல்ஸ் பண்றோம். 20 ரூபாய் அங்க போய் அந்த கும்பல் இருக்கு. பையன் சொல்லிடுறாரு அடுத்து